வணக்கம். எஸ்எம்சி எஸ்எம்டிசி ஆன்லைன் ட்ரெயினிங் 2020-21. அதாவது பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பள்ளி வளர்ச்சி குழு எஸ்எம்சி எஸ்எம்டிசி உறுப்பினர்களுக்கான மாநில மற்றும் மாவட்ட அளவிலான இணையதள பயிற்சி வழங்குதல். இலவச கட்டாய உரிமைச் சட்டம், கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2009 ஆர்டி ஆக்டின் படி அரசு மற்றும் அரசு உதவி பெறலில் பார்த்தோன்னா எல்லாமே எஸ்எம்சி எஸ்எம்டிசி கமிட்டி இருக்குது. இந்த கொரோனா டைமில் பார்த்தோன்னா கொரோனா நோய் பரவலின் காரணமாக பார்த்தோன்னா இணையதள பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த இணையதள பயிற்சியானது 3 பேஸில் வழங்கப்படுகிறது. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆன்லைன் ட்ரைனிங்கில் பார்த்தோன்னா இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா ஏடிபிசி, ஏபிஓ, டயட் ஃபேக்கல்ட்டி, இடிசி, டிசி இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க 24/12/2020. அதே பேஸ் 2 டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆன்லைன் ட்ரைனிங்கில் பார்த்தோன்னா தலைமை ஆசிரியர் மற்றும் அவர் கூட ஒரு ஆசிரியர் பங்கேற்பாங்க. இது எந்தெந்த பள்ளினா நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி 24/12/2020, 26/12/2020. அதே மாதிரி பார்த்தோன்னா பிரைமரி ஸ்கூலுக்கு எப்படின்னா தலைமை ஆசிரியர் அதே மாதிரி அவர் கூட ஒரு ஆசிரியர் தொடக்கப்பள்ளியில் 28/12/2020, 31/12/2020 பங்கேற்பாங்க. பேஸ் 3 அதாவது ஸ்கூல் லெவல் ஆன்லைன் ட்ரைனிங்னு பார்த்தோன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் நடத்த சொல்லியிருக்கேன். 2021 ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தோன்னா பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பள்ளி மேலாண்மை வளர்ச்சி குழு உறுப்பினர்கள் வச்சு இந்த ட்ரைனிங் நடத்த சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கில் பார்த்தோன்னா எதை வழியாக நடத்த சொல்லியிருக்குன்னா இந்த தீக்ஷா ஆப், அதாவது இனிமேல் ஒவ்வொரு ட்ரைனிங் பார்த்தோன்னா உங்களுக்கு தீக்ஷா போர்ட்டல் வழியாகவே நடைபெறுகிறது. இந்த தீக்ஷா போர்ட்டல் வழியாகவும் நம்ம ஏற்கனவே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பயிற்சி அட்டன் பண்ண மாதிரி இதையும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் அது 2 வகையில் இந்த பயிற்சி நம்ம கலந்து கொள்ளலாம். ஒன்று தீக்ஷா ஆப் வழியாக கலந்து கொள்ளலாம். இன்னொன்று பார்த்தோன்னா நம்மளுடைய தீக்ஷா ப்ரௌசர் மூலிமா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி அதன் மூலிமா நம்ம கலந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நம்மளுக்கு இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டிஎன்டிபிக்கு யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு தான் இந்த பயிற்சியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பயிற்சியில் பள்ளி அளவில் நடைபெறும்போது என்னென்ன ரெக்கார்டெல்லாம் பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா எஸ்எம்டிசி மற்றும் எஸ்எம்சி உறுப்பினருக்கான ஒரு நாள் இணையதள பயிற்சி நீங்கள் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் பள்ளியில் கொடுக்கணும். இந்த பயிற்சி பார்த்தோன்னா கொடுக்கறது யாருடைய பொறுப்புனா தலைமை ஆசிரியர் மற்றும் அதனுடைய ஆசிரியர் பொறுப்பு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப், மொபைல், எல்சிடி ப்ரொஜெக்டர் போன்ற இதர மின்சார உபகரணங்கள்லாம் தயார் நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மின்சார உபகரணங்களும் தயார் நிலையில் இருக்கணும். பங்கேற்பருடைய வருகை பதிவு எப்படி இருக்குன்னா அவங்களோட புகைப்படத்தோடு ஒட்டி பராமரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தோன்னா 3 ஆண்டுக்கான பள்ளி மேம்பாட்டு திட்ட அறிக்கை தயாரிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளலாம் வாங்க இந்த வீடியோ பதிவின் மூலம் பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய தீக்ஷா ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. இப்போ ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லு. நீங்கள் அந்த லாங்குவேஜ் எப்படி டிஎன்டிபியில் எப்படி இதுக்கு முன்னாடி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அட்டன் பண்ணிங்க அதே மாதிரி தான் சேம் இதையும் அட்டன் பண்ண போகிறோம். பாரு உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ் வேணால் தமிழ், இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா யுவர் டீச்சருங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதில் செலக்ட் யுவர் போர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அதேமாதிரி செலக்ட் யுவர் மீடியம், நீங்கள் எந்த மீடியத்துக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த மீடியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கிளாஸ்னால் நீங்கள் எடுக்கிற கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதே தலைமை ஆசிரியர் இருந்ததுன்னா கீழே அதருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இதில் செலக்ட் யுவர் ஸ்டேட், நம்ம என்ன தமிழ்நாடுங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தோன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. லைப்ரரி, கோர்ஸ், டவுன்லோட், ப்ரொஃபைல். இதில் ப்ரொஃபைலுங்கிறது இது உங்களோட டீட்டெயில்ஸ். நம்ம இதுனா வரைக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே காட்டு. இங்கே கோர்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. மேலே லாகின்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. வித் ஸ்டேட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மளுடைய தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிங்க.
சப்மிட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் எம்இஸ் வெப்சைட்டில் போய் ஓப்பன் ஆகு. இதில் நீங்கள் டிஎன்டிபிக்கு என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்களோ அதே யூசர் நேமை நீங்கள் இங்கே யூஸ் பண்ண வேண்டியதா. அதில் பாஸ்வேர்டு வந்து உங்களோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட்டோட மொபைல் நம்பர் போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இயர் இது உங்களுடைய பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் டிஎன்டிபி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நியூ யூஸராக இருந்தால் மொபைல் நம்பர் கேட்கு, அதுக்கான ஓடிபி கேட்கு. நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தால் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்காது. எம்இஸ் வெப்சைட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஓடிபி வரும். அதை வெறுத்து என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகு. மேலே சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எஸ்எம்சின்னு டைப் பண்ணுங்க. எஸ்எம்சி ஆர் எஸ்எம்டிசி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் ஆக பாருங்கள். எஸ்எம்சி அண்டு எஸ்எம்டிசி இதில் போயிட்டு ஜாயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோர்ஸ் மாடியூல் கிளிக் பண்ணிங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பள்ளி மேம்பாட்டு திட்டம், சமூக தணிக்கை, பயிற்சி, பள்ளி உள்கட்டமைப்பு வசதிகள், பள்ளி சுகாதாரம், பயிற்சி 2, அதே மாதிரி குழந்தைகள் மற்றும் உரிமைகள், பாலின சமத்துவம், பயிற்சி 3, பேரிடர் மேலாண்மை, கல்வி புதுமைகள், பயிற்சி 4, அதுக்கப்புறம் வந்து பள்ளியின் தரம் மற்றும் மதிப்பீடு, தர கண்காணிப்பு முறைகள், பயிற்சி 5, அதுக்கப்புறம் குறிப்புகள். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்று அட்டன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு க்ரீன் கலர் டிக்கு வரும். எல்லா கோர்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு என்னென்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கட்டாயமாக இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.